தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 1352 காலி பணியிடங்கள் காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்காக தமிழகம் முழுவதும் இன்று தேர்வு நடைபெறுகிறது. அதாவது தமிழகம் முழுவதும் நடைபெற இந்த தேர்வில் 2 பிரிவுகளாக நடைபெறுகிறது. காலையில் ஜெனரல் தேர்வும் மதிய திருமல் எலிஜிபிள் தேர்வு சொல்லப்பட்ட தமிழ் தேர்வு நடைபெறுகிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் 46 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. 1352 காலி பணியில் நிரப்புவதற்காக நடைபெறும் இந்த தேர்வில் சுமார் தமிழகம் முழுவதும் 1,80,000 நபர்கள் இந்த தேர்வு எழுதுகின்றனர். இந்த தேர்வு எழுத வந்த நபர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். இந்த தேர்வு அவர்கள் எழுதுவதற்கு எவ்வாறு பயிற்சி பெற்று வந்தார்கள், இந்த துறையை அவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்பதை அவருடன் கேட்போம். நீங்க இந்த தேர்வு எழுதுறதுக்கு எவ்வாறு பயிற்சி பெற்று வந்தீங்க? ஏற்கனவே நீங்க எல்லாம் காவல்துறையில பணிபுரியுறீங்க. எதற்காக இந்த உதவி ஆய்வாளர் நீங்க தேர்வு தேர்ந்தெடுத்தீங்க? மேல அடுத்தடுத்த போஸ்டிங் போகணும்ல சார், அதனால நாங்கள் இதை தேர்ந்தெடுத்தோம். இன்னொன்று இந்த துறை பிடிக்கும், அதனால இதில் அடுத்தடுத்து நம்ம போகணும். அப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி படிச்சுட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண வந்திருக்கோம். இந்த தேர்வு எத்தனாவது முறை எழுதுறீங்க? எவ்வாறுலாம் பயிற்சி பெற்று வந்தீங்க? நான் இது 2வது தடவை எழுதுறேன். பயிற்சி நாங்கள் டியூட்டி போயிட்டு எங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டயத்தில் நாங்கள் வீட்டிலேயே தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏற்கனவே நீங்கள் காவல்துறையில் இருக்கிறீங்க, படிப்பு ரொம்ப நேரம் கம்மியாக இருக்கும், அதெல்லாம் எப்படி? நம்ம டியூட்டி போவோம்ல, போகும்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம்ல, அந்த டைம் படிக்கிறது. அப்புறம் முடிச்சுட்டு வீட்டில் அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக டைம் ஒதுக்கி படிக்கிறது, அந்த மாதிரி தான் படிக்கும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் இந்த தேர்வு எப்படி பயிற்சி பெற்றீங்க? நாங்கள் ஓனாக தான் ஸ்டடி பண்ணுறோம். இங்கே ஓன் மெட்டீரியல்லாம் வாங்கி நாங்கள் ரெஸ்ட் டைமில் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் ஏற்கனவே காவல்துறையில் இருக்கிறீங்க, எப்படி இதை நீங்கள் படிக்கிறீங்க? டைம் நேரம் எப்படி கிடைக்குது? ஃப்ரீ டைமில் மட்டும்தான் படிப்போம். டியூட்டி போகிற டைம் மிச்சம், அப்புறம் ட்ராவல் டைமில் படிப்போம். நாங்க ஃப்ரீ டைம்ல தான் படிப்போம். டியூட்டி போயிட்டு ரெஸ்ட் கிடைக்கிற டைம்ல அப்படியே கண்டினியூ பண்ணி படிக்கிறது தாங்க சார்.